குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். ஆசிரியரின் கவனக்குறைவால் துண்டான மாணவரின் கைவிரல். அடுத்து குவைத்தில் வெளிநாட்டவர்களுக்கு விதிக்கப்பட்ட அதிக கட்டணம். அடுத்து குவைத்தில் இன்று மழைக்கு எச்சரிக்கை. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் முபாரக் அல் கபீர் கவர்னெட்டில் ஒரு துன்பமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை நர்சரியில் விளையாட்டிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட கைவிரல் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த துண்டிக்கப்பட்ட சம்பவத்தை அவங்களுக்கு பெற்றோருக்கு தெரியப்படுத்திருக்காங்க. இந்த நர்சரியில இருந்து அந்த குழந்தைய அவசரமாக அவருடைய பெற்றோர் பக்கத்தில் உள்ள கிளினிக்ல இருந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையை பரிசோதித்த டாக்டருக்கு அந்த குழந்தைக்கு விரல் துண்டானதை பெற்றோர் சொல்லியிருக்காங்க. அந்த துண்டான விரலின் பகுதியை ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்ணி நர்சரிக்கு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த நர்சரியில் உள்ளவங்க அந்த துண்டான பகுதியை பிளட் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை கேட்ட அந்த பையனுடைய பெற்றோர் இவ்வளோ கவனக்குறைவோடு இருந்த அந்த நர்சரியுடைய ஆண்கள் மீது பக்கத்தில் உள்ள போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் காரணமாக அந்த நர்சரியில் உள்ள ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, வெளிநாட்டுகளிலிருந்து கொண்டு வரப்படும் தொழிலாளர்களின் ஒர்க் பர்மிட் அனுமதிக்கான கட்டணத்தை உயர்த்த மனித வளத்துக்கான பொது ஆணையம் புதிய திருத்தத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளது. இந்த திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. இதன்படி முதல் முறை, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வேலை அனுமதி பத்திரத்துக்கான கட்டணம் 150 தினார். 3 ஆண்டுகளுக்குள் வேற கம்பெனிக்கு மாறுவதாக இருந்தால் 300 கேடி எக்ஸ்ட்ரா கட்டணம் வசூலிக்கப்படும் என பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதுபோல கட்டாயமாக ஸ்பான்சரின் அனுமதியுடனே இந்த டிரான்சாக்சன் நடைபெற வேண்டும் என மனித வளத்துக்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குவைத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்துடைய மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நிதி அமைச்சகம் சாஹில் ஆப்பில் புதிய சர்வீஸ் அப்டேட் செய்துள்ளது. என்ன மாதிரியான சர்வீஸ் அப்படின்னா, இந்த புதிய சேவையின் மூலம் நமது கடன்களை தவணை முறையிலோ அல்லது முழுமையாகவே கட்ட முடியும். அதாவது உதாரணத்துக்கு டிராவல் பேன் கட்டணம், வாகன பறிமுதல் கட்டணம், இது போன்ற கட்டணங்களை சாகல் ஆப் வழியாக செலுத்தி பயண தடை இருந்தால் அதனை கிளியர் செய்து கொள்ள முடியும். அடுத்த செய்தி, குவைத்தின் சால்வா ஏரியாவில் தனது வீட்டில் கஞ்சா செடிகளை வளர்த்த குற்றத்திற்காக குவைத் குடிமகனை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து சுமார் 37 கிலோ கஞ்சா பொட்டணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். அடுத்த செய்தி, போதைப் பொருளை உட்கொண்டு வாகனத்தை அதிக வேகத்தில் இயக்கிய புதின் குவைத்தி மற்றும் ஒரு வெளிநாட்டவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.